இது சின்ன கூடன்றதுனால ஒரு 2-3 நாட்டுக்கே இன்சர்ட் பண்ணிவிட்டு போதும், கட் பண்ணி விட்டுறலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற வயரை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது பேக் சைடில் இருக்குது பார்த்திங்களா ரன்னிங் வயரு, அது ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வாங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணுறது அடுத்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணும். இந்த இதை இங்கே போட்டிருக்குறோம். இப்போது அடுத்த நாட்டில் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல விட்டுட்டு அடுத்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப இதுதான் ஏணிப்படி முடிச்சு, இந்த முடிச்சை ஃபாலோ பண்ணி நீங்கள் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கணும். பாருங்கள், இந்த லைனை ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. நம்ம இங்கே எப்படி போட்டிருக்கிறோமோ அதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. நம்ம திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்க வயரை வந்து கட் பண்ணி விட்டுட்டு சொருவி விட்டு போடுங்க. அதுவும் மெத்தடை ஃபாலோ பண்ணி போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். ஏணிப்படி முடிச்சு இந்த இதில் கிளியராக தான் சொல்லி கொடுத்துருக்குறோம். இது தெரியலனா ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்குனே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்குறோம், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். நார்மல் நாட் போட்டுகிட்டே வரணும். அப்படியே சுற்றி ஒரு லைன் போட்டு முடிக்கணும். திரும்ப ஏணிப்படி முடிச்சு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த இதுதான் இப்படியே சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும் கண்டினியூஸாக. நல்லா பக்கத்தில் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் நாட் போடுறது எப்படின்றத. அதை ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து நாட் போட தெரிலனா இந்த இதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பேசிக் நாட் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம், அதை பார்த்துக்கோங்க. மெஷர்மெண்ட் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பிஸ்கட் நாட், நார்மல் நாட் கூட, சிவன்கண் நாட் கூட, பூஜை கூட எல்லாத்துக்குமே நம்ம வந்து மெஷர்மெண்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படியே தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நாட் எல்லாமே போட்டுகிட்டே வரணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். பாருங்கள், நம்ம கார்னர் திருப்பி இருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம நாட் போடும்போது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாட் போடும்போது ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு தான் வரும். நம்ம நார்மலாக கூடையில் போடுற மாதிரியே தான் வரும். முக்கோணத்துக்கு மேலே போட்டாலும் அப்படி தான் வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் கூட போட்டு பழகிறவங்க பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த முக்கோணத்துக்கு மேலே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா சைடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதே மாதிரியே தான் நீங்கள் வந்து கார்னர் பண்ண இடத்தையும் டர்ன் பண்ணிக்கணும். இப்போ சுற்றி வர போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு நம்ம வந்து போடணும். பாருங்கள், இந்த இடத்துலையும் இப்படி தான் வந்திருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக போட்டு முடிங்க. இப்படியே கண்டினியூஸாக போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும்போது பாருங்கள், திரும்பவும் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும், மொத்தம் 5 லைன் போட்டிருக்குறோம்.
சுற்றி வர பார்த்திங்கன்னா 2வது லைன் போட்டுட்ருக்குறோம். இப்போது இந்த இடத்துல லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணி விட்டுட்டு எப்பயும் போல் நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சுக்கு போடுற மாதிரியே போட வேண்டியது தான். இந்த மாதிரி மடக்கிட்டு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே போகிற வயரை அப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு வந்து நல்லா டைட்டாக ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு முடிச்சுருங்க. இப்போது திரும்பவும் எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு திரும்பவும் அடுத்த நாட்டில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைன் ஃபுல்லாகவே திரும்ப போட்டுகிட்டே வர வேண்டியது தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பாருங்கள், 3rd லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். 3rd ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இதை சுற்றி வர அப்படியே போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இதை அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரவுண்டு திரும்ப வரும் பார்த்திங்களா, அப்போது நான் உங்களுக்கு திரும்பவும் காட்டுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி திரும்பவும் போட்டுடலாம். இது நமக்கு ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்க வயரை கட் பண்ணி விட்டுட்டு ஜாயின் பண்ணணுன்றதை நான் சொல்லியிருந்தேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க, சுற்றி வர போட்டுகிட்டே வரணும். எந்த வயராவது உங்களுக்கு வந்து போட ஏணிப்படி முடிச்சு போட தெரியலாட்டி வயரை கட் பண்ணி விட்டுட்டு போடுங்க. இப்போ சுற்றி வர போட்டே வாங்க, நான் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கண்டினியூஸாக போட்டு முடிச்சுட்டேன். திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட போகிறோம். இந்த லாஸ்ட்டு ஒரு நாட்டை மட்டும் போட்டு முடிச்சுடுங்க. போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் ஏணிப்படி முடிச்ச போட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு இதை லூஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் போடுறது தான். பிகினர்ஸ்க்காக இது போடுறதுனால இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வயரை ரைட் சைடில் இருக்கிற வயரை லெஃப்ட் சைடுக்கு பார்த்து நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். இந்த மாதிரி லெஃப்ட் சைடு கொண்டுட்டு போகணும். அப்போ ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும். பாருங்கள், ஒரு வளைவு வந்திருக்குதா, இந்த வளைவை எடுத்து இந்த இதை பிரித்து வச்சுட்ருக்கோம் பார்த்திங்களா, அந்த வளைவுக்குள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு இந்த மேலே போகிற வயரை அப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நாட் எல்லாத்தையும் டைட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இப்போது நாட் எல்லாத்தையும் டைட் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சு சுற்றி வர போட்டுகிட்டே வாங்க. ஏணிப்படி முடிச்சு வந்து அடுத்த நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி கண்டினியூஸாக நாட் எல்லாத்தையும் போட்டுகிட்டே வாங்க. போட்டு முடிச்சுட்டு நான் காட்டுறேன். இப்போ நாட் எல்லாமே போட்டுகிட்டே வந்துட்டேன். திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த நாட்டை போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஏணிப்படி முடிச்ச போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துடணும். ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகியிருக்கும்,
அதை ஹோல்குள்ளே விட்டுட்டு அப்புறம் மேலே போகிற வயரை அப்படியே எடுத்து மேலே விட்டுருங்க. இப்போது நாட் எல்லாத்தையுமே டைட் பண்ணிடணும். அவ்வளோதான். டோட்டலாக 5 ரவுண்டு போட்டு முடிங்க. நான் உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு கவுண்ட் பண்ணி காட்டுறேன். திரும்ப அடுத்ததில் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துல போட்டிருக்கோம். அடுத்த லைனில் இந்த இடத்துல முடிச்சதா அடுத்த லைனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போடணும். நீங்கள் போட்டு முடிங்க. நான் போட்டு முடிச்சுட்டு அப்படியே போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த லாஸ்ட்டு ரவுண்டு போட்டு முடிக்க போகிறோம். இதோட நமக்கு வந்து ரன்னிங் வேர் வச்சு போடுறது வந்து முடியுது. இதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸ் கட் நாட்டில் தான் போடணும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணி போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5வது ரவுண்டு போட்டுட்ருக்குறோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வயரை வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, ரன்னிங் வயரை, அதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த ரிமைனிங் வயரை எல்லாமே என்ன பண்ணணும்னா சொருவி விட்டுறணும். உள்ளக்க சொருவி விட்டுருங்க. பேக் சைடு சொருவி விட்டுறணும். வயரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுட்டு சொருவி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருவி விட்டுறணும். சரிங்களா? இப்போ இதே மாதிரி சொருவி விட்டுருங்க. நான் சொருவி முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த ரன்னிங் இது இருக்குது பார்த்தீங்களா, ஏணிப்படி முடிச்சில் உள்ள வயரை வந்து சொருவி முடிச்சாச்சு. அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வயரை கட் பண்ணி விடணும். அதாவது ஒரு அடியில் வயர் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வயர் கரெக்டாக பார்த்திங்கன்னா சின்ன வயராக இருக்கும். அந்த வயர் தான் ஒரு அடி வயர். அந்த ஒரு அடி வயரை என்ன பண்ணலான்னா கட் பண்ணி விட்டுருங்க. அதாவது உள்ளே 4 வயருக்கு இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. சின்ன கூடன்றதுனால உங்களுக்கு இன்சர்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும் போட்டு முடிச்சுட்டு போடுறதுக்கு, சொருகிறதுக்கு. அதனால் இப்போவே என்ன பண்ணலான்னா இதை இன்சர்ட் பண்ணி சொருவி விட்டுருங்க. ஒரு 2-3 நாட்டுக்கு சொருவி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ரிமைனிங் வயரை கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் சொருவி விட்டுட்டு கட் பண்ணிடணும். இந்த மாதிரி சொருவி விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. ஒரு அடி வயர் போட்டதை கட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் ஒரு அடிக்கு பதிலாக ஒரு 3/4 அடி கூட எடுத்துக்கலாம். போதும், அதுவே போதும் தான். இந்த மாதிரி சொருவி விட்டுருங்க. அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் சொருவி விட்டுருங்க. இந்த ஒரு அடி வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சொருவி விட்டுருங்க. முன்னாடியே சொருவி விட்டுருங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூடவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொருவ முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே சொருவிடுங்க. இப்போது இதே மாதிரி இதையும் சொருவிடுங்க. நான் சொருவி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வயர் எல்லாமே சொருவி முடிச்சிட்டேன். அந்த ஒரு அடியில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வயர் எல்லாமே சொருவி முடிச்சிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா 5, 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 5 போட்டிருப்பேன். 1 2 3 4 5 போட்டிருக்கிறோம். சென்டரில் பார்த்திங்கன்னா 1 போட்டிருப்போம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 11 நாட்டு இருக்கும். அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நாட்டு இருக்குது. இதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, சென்டரில் 10 போட்டிருக்கிறோம். அதை நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ